12A டோனர் ரீஃபில்லிங் எப்படி ரீஃபில் பண்ண போகிறாங்கிறது இப்போ நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிக்கணும். ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு இந்த நாப் கழட்டிட்டு இந்த ட்ரம் இருக்கும், இந்த ட்ரம்மை கழட்டிடணும். இந்த ரோலர் இருக்கும், இந்த ரோலர் இப்போ கழட்டிடணும். கழட்டிட்டு உள்ளே ஒரு காட்டர் பின் ஒன்று இருக்கும், அதை கரெக்டாக புஷ் பண்ணோம்னா புஷ் பண்ணிட்டு கட்டிங் பிளேடில் வச்சு இப்படி ஓப்பன் பண்ணால் இந்த காட்டர் பின் வந்துடும். அதே மாதிரி இந்த சைடு இருக்கும், காட்டர் பின் இப்படி கழட்டிடலாம். கழட்டிட்டா இப்போ ரெண்டுமே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு இந்த பிளேடை க்ளீன் பண்ணணும். இந்த பிளேடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இது கழட்டணும். கழட்டின பிரகாரம் இது இப்படி கொட்டினோம்னா வேஸ்ட் பவுடர் எல்லாமே கொட்டும். வேஸ்ட் பவுடர் இதில் ஸ்டோரேஜ் ஆகும். இதை நம்ம கொட்டிட்டு பிளேடை நீட்டாக க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிட்டு அதே மாதிரி இதில் போட்டுடணும். அடுத்தது ரப்பரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிட்டு இதில் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணோன்னே ஒரு நிமிஷம், நாப்பு வந்து கலந்துருக்கு. இந்த நாப்பு நம்ம போட்டுருந்தோம். இந்த நாப்பை வந்து ஸ்ப்ரிங்கில் போட்டு இது ப்ரெஸ்ஸபிள் ஆகுதான்னு பார்க்கணும். ஆன பிரகாரம் இதில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டா இந்த டோர் ரெடி. ட்ரம்மை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். பவுட்ரு எதோ இருந்தாலும் சும்மா க்ளீன் பண்ணிக்கணும். அடுத்தது பவுடர் நம்ம ரீஃபில் பண்ண போகிறோம். இந்த வீல்ஸ் எல்லாம் கரெக்டாக பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். ஒரு டைம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு பிளேடு நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் ரீஃபில் பண்ணுவோம்.
பவுடர் இப்போ நம்ம ரீஃபில் பண்ண போகிறோம். கரெக்டாக கொட்டணும், வேஸ்ட் ஆகக்கூடாது. இந்த பாக்ஸில் 120 கிராம் தான் பவுடர் பிடிக்கும், இதுக்கு மேலே பிடிக்காது. எல்லா சைடுமே அப்படியே கொட்டிகிட்டே வரணும். ஒரு சைடு மட்டும் கொட்டக்கூடாது. ஒரு சைடு கொட்டினோம்னா அப்படியே கட்டியே போயிடும். ஃபுல்லாக நம்ம கொட்டிகிட்டே இருக்கணும். இது ஃபுல்லானோடனே நீட்டாக பண்ணி 2 டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா பவுடரெல்லாம் உள்ளே ஒட்டிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி கொட்டணும். அவ்வளோதான். இதில் 120 கிராம் பவுட்ரு ஃபுல்லாகிடுச்சு. மறுபடியும் நம்ம இதை க்ளோஸ் பண்ண போகிறோம். மேக்னெட் ரோலர் வச்சு ஃபஸ்ட்டு இந்த சைடு போட்டுக்கணும். போட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீல்ஸாக ஃபிட் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடணும். பண்ணிட்டு இது ஒரு க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு மறுபடியும் இந்த காட்டர் பண்ணதுலேயே க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரம்மு. ட்ரம்மு போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ப்ரிங்க் இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட்டு கனெக்ட் ஆகும், பிரிண்ட் வரும், இல்லைன்னா பிரிண்ட் வராது. இந்த ஸ்ப்ரிங்கு போடாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா பிரிண்ட் எப்பயுமே வராது, எவ்வளோ பவுடர் போட்டாலும். ஸ்ப்ரிங்கை வந்து கனெக்ட் பண்ணணும்.
கரெக்டாக இப்படி வச்சு ஒரு சின்ன ஊசியை ஏதோ ஒன்று இருந்து இப்படி இழுத்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரிண்ட் லாக் ஆயிரும். இங்கேயும் லாக் ஆயிரும். இந்த ஸ்ப்ரிங்கு போடல அப்படின்னா பிரிண்ட்டு வந்து எக்கார்ந்து கொண்டு பிரிண்ட் வராது. ப்ளைன் பேப்பராக தான் வரும். இப்போ நம்ம அதில் வந்து ரீஃபில் பண்ண டோனரை நம்ம பிரிண்டில் போட போகிறோம். இது போட்ட உடனே லாக் பண்ணிடணும். லாக் பண்ணோடனே ரோல் ஆகும். ரோல் ஆனதுக்கப்புறம் பிரிண்டர் டிவைஸில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு பிரிண்ட் டெஸ்ட் பேஜ் அப்படின்ட்டு இருக்கும். டெஸ்ட் பேஜ் கொடுத்தா இங்கே பிரிண்ட் வரும். சில டைம்ஸில் இப்படி அழிஞ்சு வரும். மறுபடியும் ஒரு 2 காப்பி கொடுத்தா கிளியரன்ஸாக வரும். பேக் சைடு கொடுத்து மறுபடியும் ஒரு டெஸ்ட் பேஜ் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ நீட்டாக வரும். மறுபடியும் இங்கே வந்து அழிஞ்சிருக்கு. மறுபடியும் ஒரு 2 காப்பி கொடுத்தோம்னா கிளியரன்ஸாக வரும். பார்த்தா பேப்பர் நீட்டாக வரும்.